ஏட்டி அந்த துணியை துவைச்சி வச்சிட்டியா? ஆமத்தை காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலையாக எல்லா துணியும் போட்டு துவைச்சி வச்சாச்சு, மொட்டை மாடலையும் காயும் போட்டாச்சு. ஓஹோ, சரி. காலையில் என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? இந்த காலையில் பூரி கிழங்கு, மதியத்துக்கு புளிக்குழம்பும் பாவக்காய் பொரியலும் வச்சுருக்கேன். என்னது புளிக்குழம்பா? புளிக்குழம்பு எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதாட்டி? இப்போ நீ என்ன செய்தனா, போய் சாம்பாரை வச்சு அவியல் வச்சு வை. ஆமாம். எது காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு உடம்புலாம் டயர்டாக இருக்குது, தலை வேற வலிக்குதே. ஏடி நாங்களாம் அந்த காலத்தில் எத்தனை குழம்பு எத்தனை பேருக்கு சோறு தண்ணி போட்டோம் தெரியுமா? இப்படி தலைவலி, டெய்லி தலைவலி, முதுவலி, அது வலி இது வலின்ட்டு கிடக்க. செய்ய இப்போ. ஹலோ ஏட்டி ஜானு, என்ன செய்த? அம்மா என்னம்மா செய்த? இப்போ தாண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காருங்க அக்கடான்னு. அப்படியா? ஏட்டி என்ன சாப்பிட்டியா? இன்னும் வேலைக்கு கிளம்பலையா நீ? ஏம்மா இல்லைம்மா, காலையில் அவரை போய் பூரி வாங்கிட்டு வர சொன்னம்மா. ஒரே டயர்டாக இருக்குது உடம்பு, ஒன்றுமே செய்யலை. மதியத்துக்கு ஏதாவது கடையில் வாங்கி சாப்பிடணுமா? ஏட்டி ஏட்டி ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்கிடாதட்டி. ஏட்டி நீ வீட்டுக்கு வந்து சாப்பிடுட்டி. இல்லை அம்மா சாம்பார் வச்சு அவியல் வச்சுருக்கோம்லா, நீ என்னத்துக்கு போட்டு கஷ்டப்பட்டு இருக்க தனியாக ஒத்தையில் கிடந்து? நான் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடு. இப்போ என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கியோ? அது உங்கள் மைனிக்காரி தான் ஃபோன் போட்டா. ஏட்டி நீ என்ன மாதம் நிற்க? ஃபோன் பேச வந்து கேட்கலையே உனக்கு? என் மாமா வாரா, அவளுக்கு ஒரு டம்ளர் அரிசி சேர்த்து கூட போட்டு பொங்கு கொஞ்சம் அவியல் சாம்பார் வை. இதெல்லாம் ஒரு பொழப்பா? சீச்சிங்க மாமியா ஒரு சீச்சி மாமியா ஒரு இரு உனக்கு இருக்கு ஒரு நாள்.